வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டில் கிழவ கொலைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்மொழிய புதிய ஆணையம் அமைக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வியாழக்கிழமை அறிவித்தார். ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே.என். பாஷா தலைமையில் இந்த குழு அமைக்கப்படும். மேலும் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கான சிந்தனையாளர்கள் மற்றும் மானுடவியலாளர்கள் இதில் இடம்பெறுவார்கள். ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சட்டம் இயற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. 2025-26 ஆம் ஆண்டுக்கான துணை மதிப்பீடுகள் மீதான விவாதத்தின் போது உறுப்பினர்களின் கவலைகளுக்கு பதிலளிக்கும் போது ஸ்டாலின் மாநில சட்டமன்றத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆணையம் தனது பரிந்துரைகளை உருவாக்குவதற்கு முன்பு அரசியல் இயக்கங்கள், சட்ட வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து கருத்துக்களை சேகரிக்கும் என்று முதலமைச்சர் கூறினார். இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் கிழவ கொலைகளை தடுக்க பொருத்தமான சட்டத்தை இயற்ற தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அவர் கூறினார். தமிழ் சமூகத்தின் நெறிமுறைகள் பிறப்பால் அனைத்து உயிர்களும் சமம் என்ற நம்பிக்கையை நீண்ட காலமாக நிலைநிறுத்தி வருவதை ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். நாடு முழுவதும் சமீபத்தில் நடந்த சில சம்பவங்கள் சமூகத்தை மிகவும் வேதனைப்படுத்தியுள்ளன என்று அவர் கவலை தெரிவித்தார். தமிழ் தலைவர்கள் கற்பனை செய்து போராடிய எதிர்காலம் இதுதானா என்று கேட்டார். தமிழ் சமூகம் அதன் அறிவு மற்றும் முற்போக்கான தன்மைக்காக எப்போதும் போற்றப்படுகிறது என்றும் உள்பிளவுகள் அதன் நல்லிணக்கத்தை அழிக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து வகையான வன்முறைகளையும் கண்டித்த ஸ்டாலின், எந்த நாகரிக சமூகமும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொல்வதை பொறுத்துக்கொள்ள முடியாது என்று வலியுறுத்தினார். காரணம் எதுவாக இருந்தாலும் கொலைக்கு அப்பால் வெறுப்பு, அவமானம் மற்றும் வன்முறைக்கு ஒரு பம்பட்ட மற்றும் முற்போக்கான சமூகத்தில் இடமில்லை என்று அவர் கூறினார். பெண்கள் தங்கள் சொந்த எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமையை மறுக்கும் ஆணாதிக்கமே இதுபோன்ற பல குற்றங்களுக்கு மூல காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எந்தவொரு குற்றவாளியும் தண்டனையிலிருந்து தப்பிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய சட்ட அமலாக்கத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். இந்த பிரச்சாரங்கள் சமூக சீர்திருத்த அமைப்புகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படக்கூடாது, ஆனால் அரசியல் இயக்கங்கள் மற்றும் பொது நலக்குழுக்களாலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த மிருகத்தனமான மனநிலையை ஒழிப்பதில் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் இணைய வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். சுயமரியாதை, சமத்துவம் மற்றும் அன்பின் அடிப்படையில் நிறுவப்பட்ட ஒரு மனிதாபிமான சமூகத்தை உருவாக்குவதற்கு அனைத்து வகையான ஆதிக்கத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவது அவசியம் என்று கூறி ஸ்டாலின் முடித்தார். சீர்திருத்தவாத விழிப்புணர்வும் சட்ட தண்டனையும் வாள் மற்றும் கேடயம் போல கைகோர்த்து முன்னேற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த நிலைப்பாடு ஜூன் 2024 சட்டமன்றத்தில் எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டம், சிஆர்பிசி மற்றும் ஐபிசி போன்ற தற்போதைய சட்டங்களின் கீழ் வழக்குகளை திறம்பட கையாள்வது கிழவ கொலைகளுக்கு எதிராக ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதை விட மிகவும் நடைமுறைக்குரியதாக இருக்கும் என்று அவர் கூறியிருந்த அவரது முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.